ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏஐஎம்எல் ரோட் மேப் தான் பார்க்க போறோம். ஏஐஎம்எல் ரோட் மேப் மட்டும் பார்க்க போறதில்ல. டேட்டா சயன்ஸ், டேட்டா அனலிஸ்ட்டோட ரோட் மேப்பும் பார்க்க போறோம். ஜஸ்ட் இன் 3 மந்த்ஸ் ரோட் மேப் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ 3 இயர் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. அடுத்து வந்து டக்குனு பிளேஸ்மெண்ட் வரப்போகுது. நான் வந்து டக்குன்னு எல்லாமே படிக்கணும் அப்டின்ட்டு இருந்தீங்கன்னா, இந்த ரோட் மேப் தான் உங்களுக்கு. அப்படி இல்லன்னா நீங்க வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப லாங்கா இருந்தா கூட போதும் அப்படின்னு கீழ வந்து 6 மந்த்ன்னு போடுங்க. அடுத்த வீடியோ நான் 6 மந்த் ஏஎம்எல் ரோட் மேப் போடுறேன். இந்த வீடியோல வந்து நம்ம டேட்டா சயன்ஸ், டேட்டா அனாலிசிஸ், ஏஎம்எல், அப்புறம் ஜெனரேட்டிவ் ஏஐ எல்லாத்தோட ரோட் மேப் பார்க்க போறோம். சிங்கிள் வீடியோல மட்டும் தான் ஓகேவா? ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நம்ம மந்த் 1ல வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, வீக் 1ல பைத்தான் படிக்க போறோம். ஓகேவா? அடுத்து வந்து மேத்ஸ், அப்புறம் வந்து மெஷின் லேர்னிங், அப்புறம் அதோட அல்காரிதம்ஸ் பார்ப்போம். இந்த இந்த 2யும் 15 டேஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 14 டேஸ் 15 டேஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு டேட் என்னன்னா, நான் இந்த வீடியோ இது எடுக்கும்போது நான் வந்து 8/3 நீங்க வந்து எப்ப பார்க்குறீங்களோ அந்த டேட் வச்சுக்கோங்க. இப்ப வந்து எனக்கு நெக்ஸ்ட் மந்த் 8/3 வந்து 8/4 வந்துச்சுன்னா 1 மந்த். இந்த பைத்தான வந்து எப்படி பிரிச்சுக்கணும்னா 15 டேஸா பிரிச்சுக்கணும். இந்த மேத்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன், சும்மா நீங்க வந்து கிளாஸ் டைம்ல சும்மா இருக்கீங்கன்னா, சும்மா லீனியர் அல்ஜீப்ரா, ஸ்டாட்டிக்ஸ் இதெல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்ல. சும்மா ஈஸியானது தான். உங்களுக்கு ஒரு 1 ஹவர் இருந்தாலே இது முடிச்சிடலாம். வீக் வரைக்கும் எடுக்கணும்லாம் அவசியம் இல்ல. ஓகேவா? நீங்க பைத்தான் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப நீங்க வந்து 20 டேஸ் போயிருச்சுன்னா கூட பிரச்சனை இல்ல. தெளிவா படிங்க. ஓகேவா? இப்ப நீங்க இந்த மந்த்ல தான் முடிக்கணும், அந்த மந்த்ல முடிக்கணும் அப்படிலாம் இல்ல. படிக்கிறத தெளிவா படிச்சுட்டு போங்க. எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து வந்து அடுத்த 15 டேஸ் வந்து மெஷின் லேர்னிங் வச்சுக்கோங்க. என்ன கேட்டா வந்து 15 டேஸ் பத்தாது. ஒரு அல்காரிதம்க்கு 2 டேஸ். பேசிக் வந்து ஒரு 5 டேஸ். ஒரு அல்காரிதம்க்கு 2 டேஸ். மேபி வந்து 20 12, 11 அல்காரிதம் படிப்போம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 45 டேஸ் ஓவராலா வந்துரும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் இது வந்து இதெல்லாம் முடிக்க வந்து ஒரு 20 டேஸ் வந்துரும். எனக்கு தெரிஞ்சு சிஎன்என்லாம் பெருசு. சிஎன்என் படிக்கணும், ஆர்என்என், சீக்வென்ஸ், என்எல்பி பேசிக்ஸ்லாம் படிக்கணும். என்எல்பிக்கு வந்து 1 வீக் கரெக்ட்டா வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து 3 வீக்ஸ்க்குள்ள முடிச்சிடலாம். 20 டேஸ் 25 டேஸ் வச்சுக்கோங்க இதுக்கெல்லாம். அப்புறம் வந்து என்எல்பிக்கு ஒரு 1 வீக் இருந்தா போதும் முடிச்சிடலாம். இப்ப இந்த இதுல வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎன்என் ஆர்க்கிடெக்சர் படிக்கணும், ஆக்டிவேஷன் ஃபங்ஷனு, லாஸ் ஃபங்ஷனு, அப்புறம் அதோட ஆப்டிமைசரு அப்படின்ட்டு எல்லாமே பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ரோட் மேப் பார்த்துட்டு இதெல்லாம் எங்கெங்க படிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்ல போறேன். ஓகேவா? அத மிஸ் பண்ணிறாதீங்க. அத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அத பார்த்து தெரிஞ்சுட்டு, அப்புறம் நீங்க போய் தேடி 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 பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிருவீங்க. ஒரே ஒரு சேனல் வச்சிருக்கேன். அதுல மட்டும் பாருங்க. நீங்க கண்டிப்பா சொல்றேன் நீங்க மாஸ்டர் பண்ணிடலாம் எல்லாமே. ரொம்ப ஈஸியா சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து அட்வான்ஸ்ட் ஏஐ, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படிப்போம். அப்புறம் இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுவோம். ஓகேவா? என்னென்ன டூல்லாம் லேர்ன் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அனாலிசிஸ் பண்ண மிஷின் லேர்னிங்கு, இந்த டென்சர்ஃப்ளோ, கேராஸு, அப்புறம் விசுவலைசேஷன்ஸ் இதுக்கு, அப்புறம் டெப்ளாய்மென்ட்டுக்கு ஃபாஸ்ட் ஏபிஐ. ஸ்ட்ரீம்லைட் வந்து ஃப்ரண்ட் எண்ட், ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து பேக் எண்ட். ஓகேவா? இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ படிக்க வந்து இதுக்கு ஒரு 1 மந்த் ஆகும். இதே நீங்க இதிலேயே டெப்ளாய்மென்ட்டுக்கு மட்டும் பார்த்துட்டீங்கன்னா இப்போதைக்கு போதும். பின்னாடி போம்போது வந்து ஃபாஸ்ட் ஏபிஐயும் படிக்கிற மாரி தான் இருக்கும். ஓகே. டெய்லி வந்து எப்படி படிக்கணும்னா, 1 ஹவர் காலையில, 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் வந்து ஈவினிங் படிங்க. இப்போ வந்து இது ஏஐஎம்எல் ரோட் மேப்பா, இந்த இதுலயே வந்து நான் ஃபில்டர் பண்ணா வச்சுக்கோங்களேன், நான் வந்து டேட்டா சயன்ஸ், டேட்டா அனலிசிஸ் படிச்சிடலாம். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் 1 வீக்குக்கு மட்டும் இருக்குல்ல, இந்த பைத்தான் ஃபார் ஏஐ, பைத்தான் பேசிக்ஸ், ஃபங்ஷன், ஊப்ஸ் பேசிக்ஸ், ஊப்ஸ் பேசிக்லாம் இல்ல, ஊப்ஸ் ஃபுல்லா படிங்க. அப்புறம் வந்து பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், அப்புறம் விசுவலைசேஷன். இது மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா, நான் சொல்றேன் நீங்க வந்து டேட்டா அனலிஸ்ட். இத வச் இதோட நீங்க வந்து என்ன ஸ்டாட்டிக்ஸ் கொஞ்சம் படிச்சிருக்கணும். அப்புறம் வந்து இந்த 2 இது மட்டும் நீங்க படிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு டூல் மட்டும் பவர் பிஐ டூல். அது படிச்சீங்கன்னா, நீங்க டேட்டா அனலிஸ்ட் குவாலிஃபை. ஓகேவா? டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு குவாலிஃபை நீங்க. ஓகேவா? நீங்க அது படிச்சுட்டு டேட்டா அனலிஸ்ட் குவாலிஃபைக்கும் பண்ணலாம். இப்ப நீங்க வந்து டேட்டா சயன்ஸ் படிக்கணும் அப்படின்னு எது படிக்கணும்னா, இந்த இது வரைக்கும் படிக்கணும். என்எல்பி கூட பெருசா தேவைப்படாது. என்எல்பி படிச்சிருக்கீங்க. என்எல்பி முன்னாடி வரைக்கும். இந்த இது வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, நீங்க வந்து டேட்டா சயின்டிஸ்ட். ஓகேவா? டேட்டா சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பாஸ்ட் டேட்டாவ வச்சு
ஒரு ப்ரிடிக்டபிள் அவுட்புட் வந்து குடுப்பாங்க. அதுதான் பண்ண போறாங்க. ஓகேவா? இதெல்லாம் ட்ரெடிஷனல் ஏஐ மட்டும் படிச்சீங்கன்னா, நீங்க டேட்டா சயின்டிஸ்ட். இதோட ஒரு பேக் எண்ட் படிச்சுக்கிட்டா, இப்போ வந்து நான் பைத்தான் படிச்சுட்டேன். ஒரு பேக் எண்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இதுவும் பிளஸ் வந்து ஒரு ரெஸ்ட் ஏபிஐயோ, ஃப்ளாஸ்க்கோ, அப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஏபிஐயோ படிச்சீங்கன்னா, நீங்க வந்து பைத்தான் பேக் எண்ட் ஓகேவா? இந்த பேசிக்ஸ்லாம் படிச்சுட்டு, இது வரைக்கும் படிச்சுட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்க வந்து எதுக்கு குவாலிஃபைனா எம்எல் ரோல். இது எல்லாத்துக்குமே குவாலிஃபை. வந்து நம்ம இப்ப என்னென்ன பார்த்துருக்கோம் சொல்றேன். டேட்டா அனலிஸ்ட் பார்த்தோம். என்னென்ன படிக்கணும்னா, இந்த 2 ப்ளஸ் ஒரு பவர் பிஐ டூல். நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு டூல் பவர் பிஐ ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து டேட்டா சயின்ஸ் அப்படின்னா, இந்த ஃபுல்லா வீக் 7 வரைக்கும் நீங்க படிச்சா டேட்டா சயின்ஸ் ஓகேவா? எம்எல் இன்ஜினியர் எம்எல் இன்ஜினியர் ஓகேவா? இது வரைக்கும் படிச்சா நீங்க எம்எல் இன்ஜினியர். இப்போ நான் வந்து அடுத்து வந்து பைத்தான் பேக் அண்ட் டெவலப்பர் ஓகேவா? இதை விட நீங்க வந்து என்ன படிக்கணும், ஒரு ஃப்ரேம் ஒர்க் படிக்கணும் ஓகேவா? இப்போ வந்து என்எல்பி படிக்காம இது வரைக்கும் படிச்சா நீங்க வந்து டேட்டா சயின்ஸ். இந்த இந்த ஒரு ரோட் மேப்லயே நீங்க வந்து எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எவ்வளவு இது பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். என்னென்ன ரோலுக்கு நீங்க வந்து இது ஒரு இதை படிச்சா என்னென்ன ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னா, நான் நானும் நோட் எடுத்து எழுதுறேன். நீங்களும் நோட் எடுத்து எழுதுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பைத்தான் படிச்சா பைத்தான் பேக் எண்ட் ஓகேவா? அடுத்து வந்து டேட்டா அனலிஸ்ட். என்னென்ன படிச்சா? கொஞ்சம் சேர்த்து படிச்சா டேட்டா அனலிஸ்ட். அதை விட எம்எல்டிஎல் படிச்சா டேட்டா சயின்டிஸ்ட். அப்படி டீப் லேர்னிங் படிக்காம நீங்க வந்து எம்எல் ரோல், எம்எல் இன்ஜினியர் ஓகேவா? அடுத்து வந்து ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா ஏஎம்எல் என்ஜினியர். அதுக்கப்புறம் இன்னொரு ரோலுக்கு அப்புறம் ஏஐ இன்ஜினியர். அதுக்கப்புறம் இன்னொரு ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். பவர் பிஐ டெவலப்பர். நீங்க இதை மட்டும் படிச்சீங்கன்னா 7 ரோலுக்கு நீங்க வந்து குவாலிஃபை ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஃபுல் ஸ்டாக் படிக்கிறீங்கன்னா நீங்க வந்து ஜாவா சைட் போடுறீங்களா, பைத்தான் சைட் பார்க்கணும். இப்போ நீங்க வந்து பைத்தான் ஃபுல் ஸ்டாக் வித் ஏஐன்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க இதெல்லாம் படிச்சுட்டு வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் ஒன்று படிச்சா போதும். ரியாக்ட் ரியாக்ட் இல்லாம HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட், ரியாக்ட் இதெல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க வந்து பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். நான் வந்து 8 ரோல் சொல்லியிருக்கேன். இந்த 8 ரோலுக்குமே அப்ளை பண்ணலாம் ஓகேவா? 8 ரோலுக்குமே அப்ளை பண்ணலாம். எத்தனை ரோல் சொல்லிக்கிறேன். இப்ப இப்போ வந்து நான் வந்து ஒவ்வொரு இதுக்கா வந்து நான் வந்து ஒவ்வொரு சேனல் சொல்ல போறேன். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சேனல். நீங்க பைத்தான் படிக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க. எரர் மேக் கிளவர். எரர் மேக் கிளவர். பெஸ்ட் சேனல் இந்த வேர்ல்ட் ஓகேவா? அவரை மாதிரி சொல்லிக் கொடுக்க இந்த இடத்துல ஆளே இல்ல. அடுத்து வந்து மிஷின் லேர்னிங் வந்தீங்கன்னா வச்சுக்கோ, ஸ்ரீதரன் ஒரு 60 அப்படி ஸ்ரீதரன் டைப் பண்ண முடியலன்னா 60 ஹார்ஸ் எம்எல் கோர்ஸ்ன்னு போடுங்க. வரும் ஒருத்தர் மட்டும் 60 ஹார்ஸ் போட்டு அவருதுல வந்து நீங்க என்னென்ன படிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன தெரியுமா படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து மேத்து. இதெல்லாம் மேத் ஃபுல்லா அதுல பாருங்க. ஓகேவா? கோட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கோட் பேசிக்ஸ். அது 2 சேனல்ல இங்கிலீஷ்ல இருக்கும். இப்போ வந்து தமிழ்ல படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அடி எக்ஸ்பிளைன் ஓகேவா? அடுத்து வந்து டீப் லேர்னிங் வந்து கிருஷ்ணாயிப். பெஸ்ட் சேனல். கிருஷ்ணாயிப் பெஸ்ட் சேனல். என்எல்பி வந்து எதுல இருக்குன்னா, கோட் வித் விச்சு. சூப்பர் சேனல் ப்ரோ. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா? ஓகேவா? பேக்கெண்ட் வந்து என்ன பண்றீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏஐ வித் ஆகாஷ், அப்புறம் வந்து டெஸ்கோ இந்த மாதிரி சேனல்லாம் போட்டிருப்பாங்க ஓகேவா? நீங்க அதுலயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.